எங்கடி கிளம்பிட்ட காலையிலேயே? இல்லத்த, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னது முடிவு எடுத்துட்டியா? என்ன முடிவுடி? நான் ஐடிக்கு வேலைக்கு போக போகிறேன் த. அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். என்னது ஐடிக்கு வேலைக்கு போக போறியா? ஏண்டி நல்லா யோசிச்சு தான் பேசுறியா? அத்த, நான் நல்லா யோசிச்சுட்டேன் த. நான் ஐடிக்கு தான் வேலைக்கு போகணும். நானும் இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்கணும்ல த. அடியே, சாதிக்கிறதெல்லாம் சரிதான். 9வது படிச்சுட்டு ஐடியில் யாரையும் வேலை தருவா? மண்டையில கிண்டையில உனக்கு அடிபட்டுருச்சா? அதெல்லாம் இல்லைத்த, நான் ஐடிக்கு தான் வேலைக்கு போவேன். போயே தீருவேன். நான் சாதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் த. நீ நாளாம் பேசினா சரிப்பட்டு வரமாட்ட. இரு, உன் புருஷனையே கூப்பிட்றேன். ஏ கமல, கமல, சீக்கிரம் வாடா. அம்மா, என்னம்மா கூப்பிட்ட? என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? சொல்லுமா. அடே, எனக்கு பிரச்சனை இல்லடா, உன் பொண்டாட்டிக்கு தான் பிரச்சனை. ஐடிக்கு வேலைக்கு போறாளாண்டா, என்னன்னு கேளு அவள்கிட்ட. என்னம்மா சொல்கிற? ஐடிக்கா? இரு, என்னன்னு நான் கேட்குறேன். சாரி செல்லம், என்ன செல்லம் திடீர்னு ஐடிக்கு வேலைக்கு போவேங்கிற? செல்லம், என்னன்னு புரிஞ்சு தான் பேசுறியா? 9வது படித்தவங்களுக்கெல்லாம் ஐடியில் வேலை கொடுக்க மாட்டாங்க செல்லம், புரிஞ்சுக்க செல்லம். ஆஹா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் ஐடிக்கு தான் வேலைக்கு போவேன். வாங்க இன்டர்வியூ போகலாம். ஏன்னா என் தங்கச்சியும் ஐடியில் தாங்க வேலை பார்க்குறா. நானும் ஐடியில் தான் வேலை பார்ப்பேன். சீக்கிரம் வாங்க போகலாம். இப்படி தாண்டா இவ புரியாம அப்பா அதிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கா. என்னால் முடியல, அதனால தாண்டா உன்னைய கூப்பிட்டு விட்டேன். என்னான்னு கேளு நீயே உன் பொண்டாட்டிட்ட. சாரி செல்லம், குட்டி செல்லம் படிச்சிருக்கு செல்லம், அதனால அது ஐடிக்கு வேலைக்கு போகுது. நீ படிக்கல செல்லம், அதனால ஐடியில் வேலை தரமாட்டாங்க செல்லம். சரியா செல்லம்? புரிஞ்சுக்க செல்லம். ஆஹா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஐடிக்கு தான் வேலைக்கு போகணும். நான் ஐடி வேலை தான் பார்ப்பேன். நீங்கள் வாங்க, வந்து என்னை சேர்த்து விடுங்க. ஏடி, அது என்ன ஸ்கூலா? வந்து பிள்ளைய சேர்க்குற மாதிரி சேர்க்கறதுக்கு அது கம்பெனிடி. அம்மா, என் செல்லத்துக்கிட்ட இப்படி எடுத்தெறிஞ்சு பேசாதம்மா. என் செல்லத்திட்ட பக்குவமாக சொல்லி புரிய வைமா. ஏன்னா என் செல்லம் பாவம்மா, ஒன்றுமே தெரியாது. அவள் குழந்த மாதிரிம்மா. சரி சரி, அழுகாத, ஃப்ரீயா விடு. நானே உனக்கு ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன். என்ன பண்றது, பெத்துட்டேன்ல உனைய. சரி சாரு, நீ ஐடிக்கே வேலைக்கு போ. நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லிடு. பதில் சொல்லிட்டினா நீ ஐடிக்கு வேலைக்கு போ, இல்லாட்டினா நீ வீட்டில் தான் இருக்கணும். சரியா? அத்தை, என்னையெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க அத்தை. நான்லாம் பெரிய ஆள். எங்கள் அப்பா என்னை 9வது வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு தெரியுமா? என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, கரெக்டாக டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன். ஆமாம் செல்லம், நீ எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவ செல்லம். எனக்கு தெரியும் செல்லம், நீ புத்திசாலி தானே. ஐயோ, இந்த மொட்டை வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான். சாரு, நான் கேள்வி கேட்குறேன், பதில சொல்லு. இந்த உலகத்திலேயே முதல்ல ஆரம்பித்த ஐடி கம்பெனி எது? சொல்லு பார்க்கலாம். அதை யார் ஆரம்பித்தாங்க? அத்தை, இந்த உலகத்திலே மொத ஐடி கம்பெனி யார் ஆரம்பித்தாங்கன்னா, என்னைய மாதிரி சாதிக்கணும்னு துடிக்கிற ஒரு பெண்மணி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அத்தை. ஏடி, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இவ ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா புதுசா. கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். ஏன் மொட்டை, நீங்கள் திரும்படா. அப்படியே பொண்டாட்டியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அம்மா, என் செல்லம் கரெக்டாக பதில் சொல்லிச்சா? உண்மையிலேயே என் செல்லம் மாதிரி சாதிக்க துடிக்கணுங்கிற ஒரு பெண்மணி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏம்மா, சரியாக தானே இருக்கான்? நீ சொல்லு. ஏன் மொட்டை, இஷ்டத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும். கேட்குற கேள்விக்கு பதிலாக சொல்லுங்க. அம்மா, பொறுமையா இருமா. என் செல்லம் யோசிச்சு சொல்லும். செல்லம், யோசிக்காத செல்லம், நீ சாதிக்க துடிக்கிற ஒரு பொண்ணு தானே. கண்டிப்பாக உனக்கு பதில் தெரியும் செல்லம். சொல்லு செல்லம், சொல்லு சொல்லு செல்லம். ஏங்க, எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் அப்படியே அத்தையிட்ட சொல்லிடுறேன். வாய்ப்பில்லை செல்லம், வாய்ப்பில்லை. தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் எப்பயும் சொல்லியிருப்பேன்ல. அடியே சாரு, இந்த மொட்டைக்கு அந்த அளவு அறிவெல்லாம் கிடையாதுரே. என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாது, நீ பதில் சொல்லு. சரித்த, எனக்கு பதில் தெரிலத்த, நீங்களே சொல்லுங்கத்த. சரி சொல்கிறேன், கேளுங்க. உலகத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஐடி கம்பெனி பேர் ஐபிஎம். இந்த நிறுவனத்தை 1911வது வருஷம் அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் சிட்டி அப்படிங்கிற இடத்துல தொடங்கினாங்க. ஐபிஎம்மோட விரிவாக்கம் என்ன தெரியுமா? இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின்ஸ் கார்பரேஷன். இதுவே தெரியல, இவெல்லாம் ஐடிக்கு வேலைக்கு போகிறாளாம். போய் வேலையை பாரு போய். அத்த, எனக்கு ஒன்றுமே தெரியலத்த. டேய், நவர்றா கொஞ்சம் அங்கிட்டு. சாரு, அழுகாத சாரு. நமக்கு தான் சம்பாரிச்சு போட மொட்டை இருக்கான்ல, அப்புறம் என்ன நமக்கு என்ன கவலை? சம்பாரிச்சு போடுறத நல்லா செலவு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பியா? அதை விட்டுட்டு வெயிலில் போய் வேலை பார்க்குறேன், ஐடிக்கு வேலைக்கு போகிறேன், இதெல்லாம் என்னடி பேச்சு? வா உள்ளே போய் சாப்பிடலாம். அத்த, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாத்த. நீங்கள் தாத்தா கரெக்டாக பேசுகிறீங்க. சரி வாங்க போகலாம். சாரி செல்லம், நீ எதுக்கு கவலைப்படுற செல்லம்? நான் இருக்கேன் செல்லம். நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நீ நல்லா படித்து ஐடிக்கு வேலைக்கு போய் கை நிறையா சம்பாதிப்பியான். நம்ம நல்லா இருப்போம்மா. என்ன செல்லம், ஓகேவா? ஐயா, படிப்பா? எனக்கு படிப்பு வரலேன்னு தாங்க எங்கள் அப்பா ஸ்கூலை விட்டே நிப்பாட்டினாரு. மறுபடியும் நீங்கள் படிப்புங்கிறீங்க. வேணாங்க, நான் வீட்டிலே இருக்கேன். டேய் மொட்டை,
அவளை எங்கடா வேலைக்கு போக சொல்லிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல கிளம்புடா வேலைக்கு. போய் நல்லா நிறைய சம்பாதிச்சு கொண்டு வாடா. நீ வா சாரு, நம்ம உள்ள போலாம். கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, வேலைக்கு போவோம், என்ன பண்ணுறது. மக்களே, நான் போயிட்டு வரேன் மக்களே. நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.